ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட ஜான் ஜெரோம் அவர்கள் அவங்க அப்பாவுக்கு ஒரு தங்க செயின் ஒன்று வாங்கி கொடுத்ததா இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய தகவல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜெரோம் அவர்கள் நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் 10 டைட்டில் வின்னராக வந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பரிசு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போதே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, சமவல்லப்பா அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் கூட அதை அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற பேச்சுகள் இருக்கும்போது, முதல் விஷயமா தன்னை வந்து வாழ வைத்த, அது மட்டும் இல்லாமல் தனக்கு நிறைய விஷயங்களை வந்து தியாகம் பண்ணியிருக்கேன், என்னோட அப்பாவுக்கு ஒரு தங்க நகை ஒன்று வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்பட்டிருக்காராம். அதை வாங்கியுமே கொடுத்ததா வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து சோஷியல் மீடியா ஆர்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் உடனே வந்து அவங்க அப்பாவுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா, ஏன்னா வந்து அவங்க அப்பா நிறைய விஷயங்களே இவங்களாக பண்ணியிருக்காராம். அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்றதுனால தான் வந்து எங்கள் அப்பா கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி தான் நான் டிஸ்கண்டினியூவாக பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னோடய குடும்பம் அப்படின்றது ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். எங்களுக்கு இப்போ வரைக்கும் சொந்த வீடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து ரொம்பவே வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். அதுலேயுமே என்னால் வந்து ரிஹர்சல் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். அப்போல்லாம் எங்கள் அப்பா வந்து எனக்கு பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறேன். நம்ம பையன் சாதிக்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான், நம்மளால் எதுவுமே அவனுக்கு பண்ண முடியல அப்படின்ற குற்ற உணர்ச்சிகள் அவருக்கு இருந்திருக்கு. நான் கண்டிப்பாக நினச்சேன் அப்போவே, நம்ம வளர்ந்தா நம்ம அப்பா கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும்னு சொல்லி, அந்த பெரிய விஷயம் தான் இப்போ அந்த தங்க நைன் கண்டிப்பாக நான் எங்கள் அப்பாவுக்கு நான் வாங்கி தர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ அதுக்காக வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து அதுலேருந்து ஒரு செயின்னா சின்ன செயினை மெலிசாக கிடையாது, அது ரொம்பவே வந்து நல்லா கனமாக ஒரு பெரிய சங்கிலியாக வந்து வாங்கி தரணும், அப்போ தான் வந்து எங்கள் அப்பாவோட கனவுகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஜான் ஜெரோம் அவர்கள் இப்போ பண்ணதாக ஒரு சில சங்கங்கள் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்தது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம அப்பாவுக்கு இவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து செய்யணும்னு நினைக்கிறாரு ஜான் ஜெரோம் அப்படின்னு சொல்லி அதை கேட்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஜான் ஜெரோம் பொறுத்த வரைக்கும் வந்து பயங்கரமாக டேலண்டடான ஒரு காய். அவர் வந்து என்னப்பா இப்படி பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி மிரண்டு போயிருந்தாங்க ஆடியன்ஸ்லாம். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் சீசன் 10 டைட்டில் வின்னர் அவர் தான் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற பேக்கப் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் கமெடியன் அப்படின்னாலே நம்ம வெங்கல் ராவ் சாரை கண்டிப்பாக மறக்கவே முடியாது. அவர் வந்து அந்த அளவுக்கு அவரை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட வடிவேல் சார் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு அவருக்கு வந்து சிறுநீரக கோளாறு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் இப்போ அவருக்கு கை கால் விழுந்துருச்சு அப்படின்ற விஷயமே வந்துருக்கு. இப்போ அவருக்கு வந்து சுத்தமாக வந்து கை கால் வந்து ஒரு செயலிருந்து போயிடுச்சாம். அவரால் நிற்க நடக்க எதுவுமே அவரால் பண்ண முடியல அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. பேசக்கூட முடியல. அதனால் வந்து மருத்துவ உதவி வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவர் நம்மளை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன நம்மளை சிரிக்க வச்ச மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்காக வடிவேல் சார் வந்து உதவி பண்ணுவாரா, அவர் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாரா அவங்க கூட நடித்தவங்களுக்காக அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களால் எதனா பண்ண முடிஞ்சது அப்படின்னா அவருக்கு மறக்காம கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.